ஸ்ரீ ஆஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். நாம இன்னைக்கு 2024 வருடம் எப்படி இருக்கும்னு புத்தாண்டு ராசி பலனா பார்க்க போறோம். கடந்த வருடம் 2023 வருடம் 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளும் நடந்தது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 3 பெயர்ச்சிகளும் நடந்தது. ஆனால் இந்த 2024 வருடம் ஒரே ஒரு பெயர்ச்சி மட்டும்தான் நடக்க இருக்கிறது. குரு மட்டும் ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் இறுதியில் பயிற்சி ஆகுவார். மற்ற கிரகங்கள் சனி, ராகு கேது அனைத்தும் இப்போ இருக்கிற இடத்துலதான் 2024 வருடம் முழுவதும் இருக்க போறாங்க. சனி இப்பொழுது கும்ப வீட்டில் இருக்கிறார். ராகு மீன வீட்டிலும் கேது கன்னி வீட்டிலும் இருக்கிறார்கள். இந்த கிரகங்கள் இதே இடத்துலதான் இந்த வருடம் முழுவதும் இருக்க போகின்றன. இவைகள் வருட கிரகங்கள். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேதுக்கள் 1.5 வருடத்துக்கு ஒரு முறையும், குரு 1 வருடத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்ற வருட கிரகங்கள். மற்ற கிரகங்களான சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவைகள் எல்லாம் 1 மாதத்திற்கு ஒரு முறையும் 2 மாதத்திற்கு ஒரு முறையும் பயிற்சியாகின்றன. சந்திரன் 2.25 நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகிறார். இந்த மாத கிரகங்களை வைத்து நாம் மாத பலன்களை பார்க்கலாம். வருட கிரகங்களான சனி, குரு, ராகு கேது இவைகளை வைத்துதான் வருட பலன்களை நாம் சொல்ல முடியும். புத்தாண்டுனால எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். போன வருடம் நிறைய கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்தது. இந்த ஆண்டாவது நமக்கு விடியலை தராதான்னு எதிர்பார்ப்போட ஒரு சிலரும், போன வருடம் எல்லாமே நல்லா நடந்தது, மனதுக்கு நிறைவா இருந்தது, திருமணமானது, குழந்தை பிறந்தது, வேலை கிடைச்சது, இப்படி எல்லாமே மனதுக்கு நிறைவா இருந்தது, இந்த வருடமும் இது தொடருமான்னு ஒரு சிலரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நிமிடத்துல இருக்கிற கிரகத்தினோட நிலையையும், நம்ம பிறந்த ஜாதகத்துல இருக்கிற கிரகத்தின் நிலையையும், தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு நீங்க பிறந்த ஜாதகத்தை வச்சு பாத்துக்கோங்க. அது யோக தசையா அவயோக தசையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் இந்த கோச்சார பலனையும் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நடக்கிற பலன்கள் 100% கரெக்டா இருக்கும். இப்போ 12 ராசிக்கும் 2024 வருடம் என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 2024 வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். கடந்த 2023 வருடமே பெரிய சோதனைகளை தராத ஒரு நன்மையான ஆண்டாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்தது. 2023 வருடம் நடந்த 3 பயிற்சிகளுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே நடந்தது. சனி ஏற்கனவே இருந்த 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறினார். ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசியிலையும் 7ஆம் இடத்திலையும் இருந்து இப்போ 6ஆம் இடத்திலையும் 12ஆம் இடத்திலையும் மாறி இருக்காங்க. குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நிலைமை இப்போ அப்படியே தொடரும். குரு மட்டும் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு ஏப்ரல் மாத இறுதியில மாற போறார். அதனால 2023 வருடம் போலவே உங்களுக்கு 2024 வருடமும் உங்களுக்கு நன்மையே தரும். கவலை வேண்டாம். சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரும் அமைப்பு தான். குழந்தைகள் விஷயத்துல மட்டும் மன கஷ்டங்களை தருவார். குழந்தைகளால ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். மற்றபடி சனியால பெரிய தொல்லைகள் எதுவும் இல்லை. ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு. இதுவரை ராகு கேதுக்கள், ராகு 7ஆம் இடத்திலும் கேது உங்கள் ராசியிலும், ராகு 8ஆம் இடத்திலையும் கேது 2ஆம் இடத்திலையும் இருந்து கடந்த 3 வருடங்களாகவே திருமண வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், பிரிவுகள் இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுத்துட்டு இருந்தார் ராகு. திருமண வயதுல இருந்தவங்களுக்கு திருமணமாகாம தள்ளி போனது ராகு 7ஆம் இட இருப்பால 8ஆம் இட இருப்பால தான். கடந்த 3 வருடங்களாகவே வரன் அமையறதுல, திருமணம் ஆகிறதுல பிரச்சனைகள் இருந்திருக்கும். இளைஞர்களுக்கு காதல், மற்ற உறவுகள் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் இருந்தது இந்த ராகுவால தான். சுருக்கமா சொன்னா கடந்த 3 வருடங்களாகவே பர்சனல் லைஃப், இல்லற வாழ்வு இவற்றிலெல்லாம் சண்டை, பிரச்சனையாகவே உங்களுக்கு இருந்தது. ராகு இருக்கக்கூடாத இடத்துல இருந்து இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு மாறினது ஒரு நல்ல விஷயம். ராகு நல்ல இடத்துல அமர்ந்தது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் தான் சொல்லணும் ராகுவால. 8ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் இருந்து இந்த 3 வருடங்களாக பல கஷ்டங்களை கொடுத்தார் ராகு. அதாவது பர்சனல் லைஃப், திருமண வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொடுத்தார் ராகு. அந்த இடத்துல இருந்து விலகிறது ஒரு நன்மை. இப்போ 6ஆம் இடத்துல ராகுவுக்கு 6ஆம் இடம் நல்ல இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு ராகு வந்தது ஒரு நன்மை. இதனால இரட்டிப்பு நன்மைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததா குரு. குரு 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்.
6ஆம் இடத்து ராகு உங்களுடைய கடன்களை அடைக்க 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் குரு நல்ல பணவரவை உங்களுக்கு தருவார். எதிரிகளை நீங்க ஜெயிப்பீங்க. வம்பு வழக்கு ஏதாவது போயிட்டு இருந்தா அந்த வழக்குல உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். கடந்த 3 வருடமாகவே ஏதாவது உடம்புக்கு பிரச்சனை, ஒண்ணு மாத்தி ஒண்ணு உடம்புக்கு ஏதாவது வந்துட்டு இருந்த நிலைமை எல்லாம் மாறி இப்பொழுது நோய் இல்லாத ஆரோக்கியமான நிலையை பெறுவீர்கள். உங்களுடைய ராசியிலிருந்து கேது விலகியது உங்களை சூழ்ந்திருந்த கிரகணம் விலகியது போல உங்களுடைய மனம், உடல் நலம் எல்லாமே உங்களுக்கு இனிமே நன்றாக இருக்க போகிறது. கேது 12ஆம் இடத்திற்கு போகிறது ஆன்மீகத்திற்கு மிகவும் நல்லது. திருத்தல யாத்திரைகளை செய்வீர்கள். இந்த 2024ல ஒரே ஒரு பயிற்சி மட்டும்தான் இருக்க போகுது, குரு பயிற்சி. அந்த குரு பயிற்சியில குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மாற போறார். 8ஆம் இடத்துக்கு குரு மாறினாலும் திருமணம், பணவரவு இந்த விஷயத்துல எல்லாம் நன்மைகள் தான் நடக்கும். தடைகள் எதுவும் இருக்காது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்த உங்களுக்கு பாக்குறார். அதனால பண வரவுல எந்த பிரச்சனையும் இல்லை. திருமணம் நடக்கிறதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. குரு ஏப்ரல் வரை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ராகு 7ஆம் இடத்துல இருந்து விலகி போனதுனாலையும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுக்கு குரு பலன் இருக்குது. திருமணம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு, ஏன்னா ராகுவோட இருப்பால திருமணத்துல பல பிரச்சனைகளும் தடைகளும் வந்தது. இப்பொழுது அந்த தடை நீங்கியதுனால உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரை திருமணத்திற்கு சாதகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணையால பிரச்சனை, பிரிவுகள்னு இருந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால நன்மைகளும் ஆதாயமும் புரிந்து கொள்கின்ற தன்மையும் ஏற்படும். பிரிந்து போன ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்பொழுது தேடி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க க்ளோஸ் ஆயிடுவீங்க. பார்ட்னர்ஷிப்குள்ள இது வரைக்கும் ஒத்து வராத தன்மை இருந்ததுன்னா கூட இப்பொழுது உங்களுக்கு அதையெல்லாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசி முடித்து ஒரு சுமூகமான மனநிலைக்கு வருவீங்க. மே மாதத்திலிருந்து குரு உங்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து பலன் தருவார். 8ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். 8ஆம் இடத்துல இருக்கிற குருவால உங்களுக்கு வெளியூர், வெளிநாட்டுல வேலை கிடைக்கிற பாக்கியமும் கிடைக்கும். ஏற்கனவே வெளியூர், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அங்க உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு PR கிடைக்கிறதுக்கெல்லாம் இப்பொழுது கிரக சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேல அதுல உங்களுக்கு பல நன்மைகளும் லாபங்களும் காத்துட்டு இருக்கு. குரு 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அம்மா வழியில நன்மைகளும், அம்மாவோட உடல்நிலை, அம்மாவோட சாதகமான அமைப்பு இதெல்லாம் இருக்கும். 2024ஆம் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான வருடமாகவே பிறக்கிறது. எனவே 2024ஆம் வருடத்தை துலாம் ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக வரவேற்கலாம். நீங்க இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.